தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இது எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? நம்ம மூத்த பத்திரிகையாளர் திராவிட ஆய்வாளர் துரை கருணா சார் சொல்லக்கூடிய ஒரு புள்ளியில் இந்த பிரச்சனைன்றது அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி வந்து நேரடியாக போய் தாவேக்காவுக்குள்ளே சேரல, அவர் ரிசைன் பண்ணிட்டு தான் போய் சேர்ந்தார். அப்படின்னும் பொழுது ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் நடவடிக்கைன்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாமா, அல்லது நம்பிக்கை வாக்களிப்பில் வந்து வாக்களித்தது தான் பிரச்சனையாக இருக்குமா, அதன் மேலே தான் நடவடிக்கை இருக்குமா? இதில் எப்படி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? இல்லை, இது என்னென்னா 25 பேர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்? 25 பேரும் தாவேக்காவை ஆதரிச்சவங்க. 25 பேரையும் நான் நீக்க முடியாது, அவ்வளோதான். 25 பேர் தாவேக்காவை ஆதரிச்சாங்க சார். அவங்க இப்போ எங்கெங்கே இருக்கிறாங்களோ, என்னென்ன வேலையில இருக்கிறாங்களோ அதெல்லாம் வேறு. ராஜினாமா பண்ணாங்க, அதெல்லாம் வேறு. 25 பேர் தாவேக்காவை ஆதரிச்சவங்க. அந்த 25 பேர் மேலே நான் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆமாம். அப்புறம் எப்படி சொல்கிறாரு? நான் நீக்க மாட்டேன். அப்போ 21 பேரை இது வந்து நீதிமன்றத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து கட்சிக்கு கிடையாது. நீதிமன்றம் வந்து ஸ்பீக்கர்ஸ் டெசிஷன் ஆன் 10th schedule ஆன் bribery டு ஸ்பீக் இன் த அசம்பிளி இல்லைனா பார்லிமெண்ட், அப்படி இல்லை டு ஓட் இன் த அசம்பிளி ஆர் பார்லிமெண்ட் அகேன்ஸ்ட் த பார்ட்டிஸ் விஷ் அப்படின்னா இட் வில் கம் அண்டர் த ரிவ்யூ ஆஃப் த கோர்ட் அப்படின்றது. நீதிமன்றத்தோடைய பரிசீலனைக்கு உட்படுத்தக்கூடியது தான், தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது இந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னு கொடுத்துருக்கிறதால இப்போ நீதிமன்றத்துக்கு சொல்கிறாரு 21 பேர் கண்டோன்மெண்ட் பீரியட்னு இருக்குது. அதாவது அந்த பொதுச் செயலாளரோ அந்த கட்சியின் தலைமையோ அவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்டுக்கிட்டால் அந்த 15 நாட்களுக்குள்ள அவர்களுக்கு அந்த கடிதத்தை திருப்பியும் சபாநாயகர்கிட்ட கொடுத்தா அதை பரிசீலனை பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அதன் பிரகாரம் அந்த 21 பேரை நீக்கியாச்சு. நான் மீதி இருக்கிற 4 பேரை நீக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை தான். ஏன் அந்த யோசனை? ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, இவங்களும் 21 பேரும் ஆதரிச்சு தான் சார் ஓட்டு போட்டிருக்காங்க. 21 பேர் அதை நீக்கலையே நான். அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க, நீக்கலை. இவங்க மன்னிப்பு கடிதம் கொடுக்கல, நான் ஆலோசனை வச்சுருக்கிறேன், ஆய்வில் வச்சுருக்கிறேன். நடவடிக்கை தொடங்கப்படுகிறது. எப்போ முடியும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. ஒருவேளை இனிமே வந்து அதிமுக பொதுச் செயலாளர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு, அதாவது நான் மன்னிச்சிட்டேன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டாரு, இவங்களும் என்ன மன்னிச்சிருங்கன்ற ஒரு கடிதத்தை இல்லை, இனி முடியாது. 28ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. 28ஓட முடிஞ்சிச்சு. அதனால தானே 27ஆம் தேதி அவரும் முதல்ல 5 பேருக்கு, அப்புறம் 14 பேருக்கு, அப்புறம் ஒருத்தருக்குன்னு கொண்டு போய் கொடுத்தாருல்ல கடிதம். மொத்தம் 21 பேருக்கு கடிதம் கொடுத்தாருல்ல, மன்னிப்பு கடிதம். அப்போது அதை தான் பரிசீலனை பண்ண முடியும். அதே 27ஆம் தேதியே இவங்களும் 4 பேர் ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்லேருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்காக ராஜினாமா பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோன்னு சொன்னாங்கல்ல. அதனால் அந்த 4 பேர் மன்னிப்புன்றது கிடையாது. டேட் முடிஞ்சிச்சு. என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? நடவடிக்கை என்ன முடியும்? ஒருவேளை அதிமுக இப்போ நீதிமன்றத்துக்கு போனால், நீதிமன்றத்துக்கு விளக்கம் கேட்டாங்கன்னா நீதிமன்றமும் சொல்லும். அதுதான் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறார்ல, அண்டர் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்கிறார்ல, அவர் ஒன்றும் மறுக்கலையே. எப்படி நம்ம வந்து இவர் கவர்னருக்கு தான் காலவரை இல்லைன்னா நம்ம ஒரே குதின்னு குதிப்போம். ஆனால் சபாநாயகர் காலவரை இல்லைன்னா நம்ம ஏற்றுக்குவோம். அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்க சபாநாயகர் தானே இருப்பார், அது ஏற்றுக்குவோம் நம்ம. அதனால் அதுக்கு நம்ம வந்து உரிமை கோர மாட்டோம். ஏன்னா வாக்கெடுத்த மக்களுக்கு உரிமை வேணுமே அப்படின்னு கேட்க மாட்டோம். அது நீதிமன்றம் தான் கேட்கும். நீதிமன்றம் கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலவரை வரைக்கும் சபாநாயகர் என்ன முடிவெடுக்கிறான்னு பார்க்கும். அப்படி முடிவெடுக்கலைன்னா நீதிமன்றம் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் டிஸ்குவாலிஃபிகேஷன் கம்ஸ், அதில் வந்து நீதிமன்றத்திலே தெளிவாக வந்து பாலா சாஹிப் பட்டேல் வழக்கில் 2019 தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. கர்நாடகா வழக்கில் இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது ஸ்பீக்கர் ஷுட் நாட் அக்செப்ட் த ரெசிக்னேஷன் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. முதல் குற்றம் எதுவோ அதை நீங்கள் பரிசீலிட்டு தான் அக்செப்ட் பண்ணணும். அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அது வந்து கோர்ட் ரெவியூவில் வரும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இப்போது நடவடிக்கை துவங்கப்பட்டுள்ளது, ஒரு டிப்ளமேட்டிக் வேர்டோட. அப்ப எப்படி புரிஞ்சுக்கோ, இந்த 4 பேரை பாதுகாக்கிறாரா சபாநாயகர்? அதானே வரும் அதில். இல்லை, சபாநாயகர் நான் கிளியரா இருக்கிறேன் அப்படின்றது தன்னை பாதுகாத்துக்கிறார். எந்த விஷயத்திலையும் நான் தெளிவா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னை பாதுகாத்துக்கிறார். இந்த 4 பேர் அவங்க தான் பாதுகாத்துக்கணும் தன்னை. எப்படி இந்த 21 பேர் தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்களோ அமைச்சர் பதவி கிடைக்கலன்னா, அந்த மாதிரி
இவர்களும் தன்னை பாதுகாத்துக்கணும், அவ்வளோதான். அதனால் அடுத்த கட்சியை நம்பி போகும்போது எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்றது நம்ம கேரண்டின்னு சொல்ல முடியாது. அதுதான், அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுக்காகத்தான் ராஜீவ்காந்தி அவர்கள் 1985 இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தார். 1967 காங்கிரஸ் இதனால் பயங்கர பாதிப்புகள் ஆளாச்சு. அந்த 77, 78 எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி காலத்தெல்லாம் நிறைய பேர் போனாங்க. அதுக்கு பேரே வச்சது என்னென்னா 67 ஹரியானாவில் ஆயாராம் கயாராம், ராம் வந்தார் ராம் போனார். ஒரே நாளில் 3 முறை, ஒரு மாதத்தில் 15 முறை என்னவோ மாறினார். அதுக்கப்புறம் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்திலையும் ஒரு 1/3 ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அந்த கிளாஸும் கூடாதுன்னு 2003 வாஜ்பாய் அவர்கள் இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 2/3 மெஜாரிட்டி. அது கூட எப்படின்னா கட்சி மர்ஜர் ஆனாதான். ஒரிஜினல் பார்ட்டி அசம்பிளி பார்ட்டி, ஒரிஜினல் பார்ட்டி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி. ஒரிஜினல் கட்சி என்ன? பாராளுமன்ற கட்சி. ஒரிஜினல் கட்சி என்ன? சட்டமன்ற கட்சி. ரெண்டும். ஒரிஜினல் கட்சி இன்னொரு கட்சி கூட இணைஞ்சிருச்சுன்னா சட்டமன்றத்தில் இருக்கிறதுல 2ல் 3 பங்கு, 3ல் 2 பங்கு அவர்கள் மாறினாங்கன்னா அந்த மாற்றம் வெளியே கட்சி மாறிச்சுல்ல, அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களும் மாறினாங்கன்னா எம்எல்ஏக்கள் அது அங்கீகரிக்கப்படும். மாறலைன்னா கட்சியே மாறினா கூட அங்கீகரிக்க மாட்டோம். சட்டமன்றத்தில் அவங்க உரிமை. அவங்க எப்படின்னா எந்த கட்சி சார்பாக நின்றாங்களோ அதை காப்பாற்ற வேண்டியது அவங்க உரிமை. அதில் 10 பேர் மாற மாட்டேன்னா கூட 10 பேரை அந்த நியமில் தான் நாங்கள் கொண்டு வந்திருப்போம். ஆனால் இந்த 2/3 மெஜாரிட்டின்றது இதில் வராது. கட்சி மெர்ஜர் ஆனால் தான் 2/3. மற்றபடி அதில் தான் தெளிவாக சொல்கிறார் பார்த்தீங்களா. அதாவது நாங்கள் கொறடா கொடுத்தோம், நாங்கள் உத்தரவு கொடுத்தோம், நம்ம துரைக்கண்ணா ஐயா கூட சொன்னார். ஆனால் நம்ம சபாநாயகர் அவர் வாசிக்கிறது என்ன வாசிக்கிறாரு? அவர் கொடுத்தார். யார் கொடுத்தா? பொதுச் செயலாளர் கொடுத்தார். கூட்டமாக கொடுத்ததெல்லாம் கணக்கில் வராது. பொதுச் செயலாளர் என்ன கொடுத்தாரோ, அவர் எந்த முடிவுன்னு சொல்கிறாரோ ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், அதுதான் சட்டமன்றத்தில் ஏற்க வேண்டிய முடிவு. அது நீங்கள் விப்பை அங்கீகரிக்கிறீங்களோ இல்லை தலைவர் அங்கீகரிக்கிறீங்களோ அங்கீகரிக்கலையோ அது வேற. கட்சியோ அந்த 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 எம்எல்ஏவே சட்டமன்றத்திலே உட்காந்துருக்காரு எடப்பாடியாரும். அப்போ கட்சி என்ன முடிவு, அந்த பொதுச்செயலாளர் என்ன முடிவு எடுத்தாரோ அவர் கொடுத்த கடிதம் தான் செல்லுபடியாகும். இப்போ ஐயா சொன்ன மாதிரி விஜயபாஸ்கர் கொடுத்தாரு, வேல்மணி கொடுத்தாரு, அது அது கணக்கிலே வராது. கட்சியின் பொதுச்செயலாளர் என்ன கொடுக்குறாரு? ஹெட் ஆஃப் த பார்ட்டி. பார்ட்டி என்ன கொடுக்குது? அந்த கடிதம் தான். பார்ட்டி ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தா ஆத்தரைஸ்டு, இப்போ விப்போ ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா அந்த விப்பு கொடுக்குறது. பார்ட்டி ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கே அவர் ஏற்றுக்கல, அப்படி இன்னும் ஏற்றுக்கல, பெண்டிங்கில் இருக்குதுன்னா அப்போ பார்ட்டி கொடுத்தது தான் லெட்டர் செல்லுபடியாகும். பார்ட்டி ஆத்தரைஸ்டு பொதுச் செயலாளர் கொடுக்குறதா செல்லுபடியாகும். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த 21 பேர் நீங்கள் சொன்னீங்கல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ரீகன். என்ன விஷயம்னா இந்த 21 பேர் ஓட்டு போட்டது செல்லும் சொல்கிறார் சபாநாயகர். 25 பேர் ஓட்டு போட்டது செல்லும். இதுக்கு அதிமுக இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போவோம். ஏன்னா அந்த ஓட்டு போட்டது செல்லாதுன்னு சொல்லணும். ஏன் அந்த ட்விஸ்ட் வைக்கிறாரு? அது சொல்லணும்ல. இப்போ இந்த ஓட்டு போட்டது செல்லாதுன்னு அவர் சொன்னா கூட 144 சட்டமன்ற குறிப்பேட்டில் பதிவில் இருக்கும் 144ன்னு. ஆமாம். இவங்க என் பதவி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு கட்சியை காப்பாற்றிட்டு அப்போ அந்த சட்டத்துக்கே வேல்யூ இல்லாத போயிடுமே. இப்போ இவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்குது. அந்த அவங்க 25 இல்லைன்னா கூட இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. ஆட்சி கவலை போகிறதில்ல. ஒருவேளை அப்படி இருந்தால் கூட சப்போஸ் இவங்களோட ஆதரவில் தான் ஆட்சி அமைஞ்சதுன்னா அப்போ கிளைம் பண்ணலாம். அதை நீங்கள் செல்லாதனாக்கி மறுபடியும் நீங்கள் நிரூபிக்கணும் மெஜாரிட்டி. ஏன்னா இதில் தவறாக நடந்துக்குது, டிஸ்குவாலிஃபை பண்ணுறோன்னா அது தவறுன்றதுக்காக தான் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம். அப்போ அது செல்லும்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ சட்டம் அதை அனுமதிக்காது இல்லையா? ஆபத்தில் என்னன்னா அப்போ இந்த 25 கழிச்சு மீதி இருக்கிறதா 144 25 போய் மீதி இருக்கிறதா அந்த வாக்கெடுப்பில் நடந்ததுன்னு வரணும். சட்டமன்ற இப்போ இந்த இடத்துல 21 பேர் மேலேயும் நடவடிக்கை தொடங்கும் அப்படின்ற இடம் வராதா சார்? இதில் வாக்களித்தது செல்லும் அப்படின்னா 4 பேர் மாதிரி தான் அந்த 21 பேர் இருக்கிறாங்க. இப்போ 21 பேர் மேலேயும் நடவடிக்கை தொடர்ந்து தான் நான் சொன்னேன். கான்ட்ரடிக்ஷன். நம்ம இப்போ இவர் சபாநாயகர் தீர்ப்பில் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, முரண்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் எப்படின்னா இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி அந்த 4 பேர் ராஜினாமாவை ஏற்றுக்கூடாது. ராஜினாமா ஏற்றிங்கன்னா இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதுன்னா அப்போ இது கூடவே என்ன சொல்லணும்னா அந்த ராஜினாமாவை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன், இந்த நடவடிக்கையை பார்த்துட்டு நான் ராஜினாமா ஏற்கிறதான்னு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். உண்மைதான் அது. ஏன்னா முதல்ல அது நடந்தது அதுதான். அப்போ அதோட முடிவை என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் அடுத்த ராஜினாமாவை ஏற்கணும். இப்போ என்ன ராஜினாமாவையும் பெண்டிங்கில் வைக்கணும். அவர்
நான் ராஜினாமா அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு சார். அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. தொகுதி காலின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது அப்படின் போது அது ஒரு கான்ட்ரடிக்ஷன். இன்னொரு இந்த 21 பேர் வந்து மன்னிப்பு கொடுத்ததால பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் தலைவர் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து விடலாம்னு பரிந்துரை செய்ததால நான் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த ஓட்டு போட்டதும் தவறுன்னு ஆயிருது இல்லையா? அப்போ அந்த ஓட்டு போட்டதும் செல்லாதுன்னு அறிவிக்கணுமா இல்லையா? அதுவும் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்கு விஷயம் இருக்குது. இந்த நிலைமைக்கு இன்றைக்கு வந்து சபாநாயகர் நான் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துக்கிறேன், நீதிமன்றத்தின் கீழேயும் சரி நான் தெளிவானவன் அப்படின்றதுக்காக இன்றைக்கு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி புரிஞ்சுக்கோ சார். இப்போ இந்த இடத்துல சபாநாயகரோ அல்லது தாவேகாவோ இந்த பிரச்சனையில தங்கள் பக்கம் எந்த விதமான பாதகமான கருத்து வந்துடக்கூடாது அப்படின்னு தற்காத்துக்கிறதா எடுத்துக்கலாமா, அல்லது இபிஎஸ் பக்கம் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்குமா? இல்லை, மென்மையான போக்கு கிடையாது. இப்போ அவங்க 21 பேர் அவங்கள ஆதரித்து ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கள எப்படி தகுதி நீக்கம் பண்ணுறது? இப்போ மன்னிப்பு கொடுத்துட்டாங்க சரி, தகுதி நீக்கம் எப்படி பண்ணுறது? இப்போ மன்னிப்பு கொடுக்கல அப்படின்னா அவர்களும் மீது நடவடிக்கை தொடங்கப்படும். ஆனால் எப்போ முடியும்னு தெரியாது. இப்போ மன்னிப்பு கொடுத்துட்டதால 21 பேர் வந்து அவர்களுக்கு நாங்கள் விடுவிக்கிறோம், இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது. ஆனால் அவங்க ஆதரித்து ஓட்டு போட்டாங்கன்றது உண்மை. பிரச்சனை வந்து சட்ட ரீதியிலான தங்களுக்கு எந்த விதமான பாதகமும் வரக்கூடாதுன்னு சபாநாயகர் உணர்றாரு. அப்படிதான். ஆமா, அதை தாண்டி இன்னொரு தொடர்ச்சியாக நிபுணர்கள்ட்ட கேட்டு ஆய்வு பண்ணிட்டு தான் சொல்லுவேன். இல்லை சார், அது தொடர்ச்சியா தாவேகாவினுடைய முக்கிய நபர்கள் குதிரை பேர் நடத்துறாங்க, அதிமுகவுடைய முக்கிய எம்எல்ஏக்களை விலைக்கு இழுக்கிறாங்க. அந்த ஆங்கிள் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட் கார்னரை ஃபேஸ் பண்றாங்களா? அது தனி கணக்கு. அது சபாநாயகருக்கு அண்டரில் வராதுல்ல. குதிரை பேரம் பண்ணால் அது கட்சி தானே, சபாநாயகருக்கு என்ன சம்பந்தம்? இது சபாநாயகர்கிட்ட வர்ற கடிதங்கள் வச்சு தான் அவர் முடிவு எடுக்கணும். நீங்கள் குதிரை பேரம் பண்ணீங்களா இல்லையா, யாரை இழுத்தீங்க, யாரை போய் பார்த்தீங்க, யார்கிட்ட போய் முதலமைச்சர் பேசினாரு, இதெல்லாம் வந்து கட்சிகள் சம்பந்தமான விஷயம். இல்லை, நான் அது கேட்குறேன்னா, இப்போ 4 பேர் மேலே நடவடிக்கை இல்லை, இவங்கள மாதிரி அவங்களுக்கும் ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் தானே உடச்சிட்டு போய் வெளியில் சேர்த்துருக்கிறீங்க. அப்போ இவங்க சபாநாயகர் ஒருதலை பட்சமாக இருக்கிறாரு, குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கிறாரு அப்படின்னு அதிமுக கிளைம் பண்ணுவாங்களா, ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா? இல்லை, சபாநாயகர் அதில் வரவே வராது. சபாநாயகர் கடிதத்தை ஏற்குதா இல்லையா? அவர் கடிதத்தை ஏற்றது தவறுன்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஆனால் சபாநாயகர் வந்து இதுக்கு ஊக்குவிச்சாருன்றது நம்ம சொல்லவே முடியாது. சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள்ல சொல்லலாம். சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் ஒரு தலைவரை தான் பேச வச்சுட்டு ஒரு கட்சியில் மட்டும் இன்னொரு தலைவரையும் சேர்த்து பேச வச்சாரு. அது வந்து தவறு. அது வந்து சட்டமன்றத்தில் விவாதிக்கக்கூடியது. ஏன்னா சட்டமன்றத்தில் அவருக்கு தனி அதிகாரம் இருக்குது, யாரை வேணாலும் பேச வைக்கலாம். அது வந்து மக்கள் மன்றத்தில் சொல்ல முடியும், அது நீதிமன்றத்தில் கொண்டு போக முடியாது. பட் இந்த கடிதங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தோடைய ரெவியூக்கு உட்பட்டது தான் அப்படின்றது உண்மை. இப்போ குதிரை பேரை நீங்கள் சொல்கிறீங்க, இந்த 4 பேர் சப்போஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனால் அவங்க தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் பிரைபரி ப்ளஸ் பிரைபரி இன் எனி ஃபார்ம், அது பணமாகவோ பொருளாகவோ பதவியாகவோ ஆசை வார்த்தையாகவோ ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துருந்தாங்க, நாளை நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு வந்து 3 வருஷம் சிறை தண்டனை இருக்குது. இது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் 8(4) பிரகாரம் ராகுல் காந்தி கீழ்ச்சி போட்டார். அந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு மேலேயே வந்து 6 ஆண்டுகளுக்கு நிற்கக்கூடாது தண்டனை கிடைச்சதுன்னா. அதெல்லாம் நரசிம்மராவ் பூட்டா சிங் கடந்த காலத்தில் வந்துச்சு. அவர்கள் மேல்கோர்ட்டில் பொறுத்தா விடுதலை ஆனாங்க. கீழ்கோட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தண்டனை கொடுத்துருச்சு. 3 வருஷம் தண்டனையும் 1 லட்ச ரூபா அபராதமும் கொடுத்துருந்தாங்க அந்த ஜேஎம்எம் வழக்கில். அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையான விஷயம்தான். தாவேக்கா மேலே என்னைக்கு இருந்தாலும் இது தாவேக்கா தலைக்கு மேலே ஒரு தொங்குகிற கத்தியாக மாறும். எப்படி இல்லை, இது எப்படி கத்தியா மாறும்னு கேட்குறேன். இல்லை, நிச்சயமா இது டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் பிரைபரி அப்படின் போது அது இப்போ நரசிம்மராவ் எப்படி வந்துச்சு? இல்லை, அந்த கிளைம் அவங்கள்ட்ட தானே கொடுத்து 4 பேர் நீங்கள் நிரூபிச்சிக்கிங்க அப்படின்னு தானே புள்ளி நகர்த்திட்டார் அப்போ சபாநாயகர். கட்சி சபாநாயகர் சம்மந்தமே கிடையாது, நான் கட்சியே சொல்கிறேன். இல்லை, பிரச்சனை இப்போ 4 பேர் நீங்கள் பார்த்துங்க, கட்சி தாவல் அடிப்படையில் வருதா இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, உங்களை நீங்கள் சேஃப் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நகர்த்தினதுக்கப்புறம் 4 பேர் தானே கிளைம் பண்ணுவாங்க. அது எப்படி தாவேக்கா மேலே இருக்கக்கூடிய ஒரு கத்தியாக மாறும்னு கேட்குறேன். அந்த 4 பேர் மேலே தானே கத்தி இருக்குன்றேன். இந்த 4 பேர் இப்போ நீங்கள் அதாவது பணம் கொடுத்தவங்க வாங்கினவங்க 2 பேர் மேலேயும் கத்தி இல்லையா? வாங்கினவங்க மேலே மட்டும்தானா, கொடுத்தவங்க மேலே இல்லையா? பதவி ஆசையோ ஏதோ நடந்திருந்தால் அது பதவி வாங்கினவங்க மேலே மட்டும்தான். தாவேக்கா தான் செஞ்சிச்சுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆமாம், வரும்ல, அது வழக்கு. அதுதானே 2 பக்கமும் தானே வழக்கு வரும், அப்படி தானே வழக்கு வரும். அன்றைக்கி காங்கிரஸ் இத்தனைக்கும் சோம்நாத் சாட்டர்ஜி கம்யூனிஸ்ட் தான் சபாநாயகராக இருந்தார். அப்படி இருக்கும்போது ஜன்கன் முக்தி மோர்ச்சாவை சேர்ந்தவங்க
4 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின் போது அது நாளைக்கு நிரூபிக்கப்பட்டது. அது நிரூபிக்கப்படும் பொழுது யார் மேலே வருது? அன்றைக்கி நரசிம்மராவ் தானே பிரதமர். அப்படி இருக்கும்போது நரசிம்மராவ் பூட்டா சிங் பாராளுமன்றத்தில் இருக்கார். அவங்க 2 பேரும் தானே அதில் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி வந்துச்சு. அதனால் கட்சிக்கும் ஒரு கெட்ட பேர் ஏற்படும் இதனால். ஆனால் என்னென்னா இதில் டோட்டலாக தாவேகா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் தெரியுது. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த முனைப்பை அவர்கள் அவசரப்பட்டு காட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தூய்மை சக்தின்னு சொல்கிற கட்சி முறைப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகிட்ட நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்க, நியாயமாக கேட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஒரே நாள் 4ஆம் தேதி சாயங்காலம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே 5ஆம் தேதி காலையில் காங்கிரஸ் மட்டும் பணியூரில் போயிட்டாங்க. மொத்த பேரும் காலையிலே போய் ஆஜராகிட்டாங்க, வேறு யாரும் ஆஜராகுது முன்னாடின்னு. அது ஒரு முரண்பாடு. அது இவங்க விரும்பலை, தாவேக்கா சொல்லலை, அது அவங்களா விரும்ப போயிட்டாங்க காங்கிரஸ். மற்ற கட்சிகள்லாம் தாவேக்கா முறைப்படி கூப்பிட்டாங்க, அவங்க வரணும்னு வெயிட் பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த காய் நகர்த்தல் அதிமுக சைடில் இவர்கள் செய்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு சொல்கிற காரணம்லாம் நொண்டி சாக்கு. ஏனென்றால் இந்த மாதிரி அதிமுக வந்து ஆட்சியில் அமர வைக்க திமுக முயற்சி பண்ணிச்சு, இதெல்லாம் வந்து நொண்டி சாக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து அவர்களுக்கு சம்மந்தம். ஏன்னா அவர்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்கல. உங்களை எதிர்த்து விசில் வரக்கூடாது, விஜய் வரவே கூடாது, விஜய் ஆர்எஸ்எஸ்ஸின் செல்ல பிள்ளை அப்படின்னு சொன்ன கட்சிக்கு 2 சீட்டுக்கு நீங்கள் இன்விடேஷன் கொடுக்குறீங்க. அப்போ அது என்னது முரண்பாடு? ஏன்னா திமுக எப்படிலாம் சண்டை போட்டுக்குங்க, அவங்க வந்து சட்டவிரோதமாக கூட தார்மீக ரீதி இல்லாமல் கூட சேர்ந்துருக்காங்க, அது வேறு விஷயம். நீங்கள் சேர்ந்தது விடுதலை சிறுத்தைகள் கூட உங்களுக்கு ரொம்ப ஓட்டா, எப்படி சேர்ந்தீங்க அப்போ? பேசலாம். அதனால் இதெல்லாம் வந்து அது வந்து சும்மா சாக்கு சொல்கிறதுக்கு. ஆனால் தாவேக்கா இந்த நிலைமையை அவசரப்பட்டு அன்றைக்கி எடுத்திருக்கக்கூடாது, எடுத்தது ஒரு தவறு அப்படின்றது தான் முக்கியமாக பேசலாம். இல்லை, இப்போ அது சட்ட பிரச்சனை தான். இப்போ நம்ம துரைக்கண்ணா ஐயா சொன்ன மாதிரி 21 பேர் சொல்ல, அவர் 25 பேர் சொல்லிட்டார். 25 பேர் ஓட்டு போட்டதும் செல்லுன்னார். இந்த 4 பேர் ஆனால் ஆய்வில் இருக்குது, நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதுன்றார். ஆனால் 25 பேர் தான் செல்லுன்றார். முதல் விஷயம். 2வது விஷயம், கடிதங்கள் அவர்கிட்ட மாறி மாறி கொடுக்கப்பட்டது. அந்த 15 நாள் கிரேஸ் பீரியடில் நடவடிக்கை எடுங்க, எடுக்காதீங்க, நடவடிக்கை எடுங்க, ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்புன்னு எல்லாம் ஆய்வில் வச்சுருந்தார்ல. விஜயபாஸ்கர் வேல்மணி கொடுத்தாங்களே ஒரு கடிதம், அது என்ன ஆச்சு? 22 பேர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி அது ஏற்றுக்கொண்டாரா மறுத்துட்டாரா? இல்லை அதுவும் ஆய்வில் இருக்கா? ஆய்வில் தானே இருக்குன்னாரு. அதை பற்றி சொல்லவே இல்லையே. இன்னைக்கு சொல்லல, ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லிருக்காரு. அதை தான் ஏத்துக்கிட்டாருன்னா இது எப்படி ஆய்வுல இருக்கும்? அப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப இத சொல்லணும்ல. இல்ல எடப்பாடி இவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அத சொல்லணும்ல. அண்டர்ஸ்டுட். ஆமா ஆமா. கடிதங்கள் என்கிட்ட இருந்த கடிதங்கள் எல்லாம் காட்டுறாரு. இது இந்த கடிதங்கள் இது எல்லாம் சொல்றாருல்ல. அந்த 4 பேர் மேல நடவடிக்கையும் நான் ஆய்வுல வச்சிருக்கேன்னு. இப்போ இதை நான் ஏற்கவில்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டேன்றது சொல்லணும்ல. அந்த கடிதம் என்ன ஆச்சு? அப்ப அதனால தான் நிறைய விஷயங்கள் அவர் இன்னும் தெளிவுபடுத்தலை. அப்போ இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தின் வரையறைக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஐயா சொன்ன மாதிரி அவர் ஒன்று அனுபவம் இல்லையா, இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது விஷயத்துக்காக அவர் தாமதப்படுத்துகிறாரா, தயங்குறாரான்னு தெரியல. பட் நிறைய விஷயங்கள் அதில் தெளிவுபடுத்தலை அப்படின்றது தான் சட்டப்பூர்வ நடவடிக்கையாகத்தான் அவர் பார்க்குறாரு.